அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்பெண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குண்டான உத்தரவு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் டிஆர்பி நீங்கள் எப்போ வந்து முடிவெடுக்கு எந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் எல்லாரும் மிக ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான டிஸ்கஷன் வந்து டிஆர்பி தரப்பில் டிஸ்கஷன் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக அதுக்குண்டான ஆலோசனை கூட்டம் என்ன நடக்கும், என்ன அப்டேட் வரும்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த நிலையில் எந்தவித டிஸ்கஷனும் எந்தவித ஆலோசனையும் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. கடந்த 2 நாட்களாக இந்த விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. ஆலோசனை நடக்கும், அது சம்மந்தப்பட்ட அப்டேட் வரும்னு சொல்லிட்டு இது சம்மந்தப்பட்ட தகவலுக்காக நிறைய பேசியாச்சு, நிறைய பேர்கிட்ட கேட்டாச்சு. பெரிய அளவில் இது சம்மந்தப்பட்ட முன்னெடுப்புகள் இன்னும் டிஆர்பி தரப்பிலிருந்து எதுவும் எடுக்கப்படவில்லை. அதுக்குண்டான ஆலோசனையும் நடத்தலை அப்படின்றது தான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய உண்மை. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும் இது சம்மந்தப்பட்ட எந்தவித முடிவும் எடுக்கலை, அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸும் இப்போதைக்கு எதுவும் போகலை அப்படின்றது தான் விஷயம். ஸோ என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது, எக்ஸாம் வந்து போஸ்ட்பெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஃபஸ்ட் விஷயம் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே வந்து எங்கே, அந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவின் பேரில் தான். நீதிமன்றம் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நியூ சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால படிப்பதற்கு எங்களுக்கு வந்து டைம் வேணும்னு சொல்லி ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து, அதாவது ஒரு தேர்வர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கு நீதிமன்றம். ஸோ அதில் கொடுத்துருக்கிறது உத்தரவா பரிந்துரையான்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். உத்தரவு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது உத்தரவு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நடைமுறைப்படுத்துறது டிஆர்பியோடைய கடமை. ஸோ அந்த உத்தரவை டிஆர்பி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதான் விஷயம். ஆனால் ஒரு பரிந்துரையை தான் கொடுத்துருக்காங்க டிஆர்பிக்கு, நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 15 நாள் வந்து கால அவகாசம் கேட்குறாங்க, அது என்னன்னு சொல்லி ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குண்டான இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. பரிந்துரை அப்படின்றது இது வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை டிஆர்பி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ டிஆர்பி தான் இதற்குண்டான முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்றது தான் வேணுமா. ஸோ டிஆர்பியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று ஆலோசனைக்கு பிறகு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது ஒரு பக்கம். அதே மாதிரி தேர்வர்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாட்கள் ரொம்ப 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 கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இதை பற்றின கவலைகளை நீங்கள் விட்டு தள்ளுங்க, இதை பற்றின இதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வந்திருக்கு, படிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நிலையில் இதை வந்து போஸ்ட்போன் பண்ணாது அரசோட. இப்போ போஸ்ட்போன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்றது 15 நாட்கள், 15 டேஸ் வந்து கிடைக்கும். இந்த 15 நாட்கள் வந்து 1 ரிவிஷன் டைம் தான் உங்களுக்கு. ஒரு முறை வந்து இந்த 15 நாட்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கிடைக்கக்கூடிய டைம் வந்து செகண்ட் ரிவிஷன் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கணும், ஃபஸ்ட் ரிவிஷன் முடிச்சிருக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பிறகு தான் 7 ரிவிஷன் தேவைப்படும், ரைட்டா? ஸோ அதனால் 15 நாள் அப்படின்றது உங்களுக்கு கூடுதல் அவகாசம் தான். அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கடந்த 2 நாட்களில் இது சம்மந்தப்பட்ட தகவலை கேட்கும்போது இல்லைங்க, எந்த ஆலோசனை கூட்டமும் நடக்கலை, இது சம்மந்தப்பட்ட இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்ற தகவல் தான் இருக்குது. ஸோ அதுக்குண்டான இதுவும் இப்போ ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் இருக்குது. அதனால் டிஆர்பி பார்த்து முடிவெடுக்கிறது தான். அதனால் டிஆர்பி வந்து 15 நாள், ஏன்னா இந்த 15 நாள் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது புதிதாக படிப்பவர்களுக்கும் சரி, ஏற்கனவே பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். அப்படின்னும் போது டைம் 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு கூடுதல் அவகாசமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் இதே குறிப்பிட்ட தேதியிலே வச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 12ஆம் தேதி வைக்கிறதுலையும் ஈக்குவலாக தான் இருக்குது. என்ன அப்படின்றது கட் ஆஃப் மார்க்கோட இது வந்து குறையும். ஸோ அதனால் இது டிஆர்பி எடுக்கக்கூடிய முடிவு தான். நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்க டிஆர்பி எடுக்கக்கூடிய இந்த முடிவு தான், இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இந்த சூழ்நிலையில் டிஆர்பி என்ன பண்ணுவாங்க, டைம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் வச்சுருங்க. உங்களுடைய டார்கெட் வந்து 12ஆம் தேதி தான் டைமு. ஸோ இன்னொரு 12 நாள் இருக்குது, இதில் ஒரு 5 நாள் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் எப்படி தேர்வுக்கு தயாராகலாம், எப்படி ரிவிஷன் பண்ணலாம், எப்படி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸோ கொஷின்ஸ் எப்படி வரும்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வினாக்கள் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா
4 ஆப்ஷனில் ஒன்று போட்டால் போதும் அப்படின்ற காலம்லாம் மலையேறி போச்சு. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒன்று செலக்ட் பண்ணால் அது கரெக்டாக வந்துடும் அப்படின்ற காலம் மாறி இப்போ 4 ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கூற்று காரணம் மாதிரியான இது கரெக்டாக அப்படின்ற விஷயத்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, அதுக்கே டைம் வந்து கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் ஓரியன்ட், அப்ளிகேட்டர் ஓரியன்ட், அதாவது ஒவ்வொரு இப்போ சம் மாதிரி கேட்பாங்க. ஒரு இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் தெரியும், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வினாவுக்கு நீங்கள் விடையளிக்கவே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கும். அவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் அவ்வளோ சால்வ் பண்ணி ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து போட வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்றத தாண்டி உங்களுடைய மார்க் வந்து இருக்கக்கூடிய யூனிட்ஸில் எந்தெந்த யூனிட்டில் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும், எந்தெந்த யூனிட்டில் மார்க் எடுக்க டஃப்பாக இருக்கும், எலிஜிபிலிட்டியில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சிலபஸை கவர் பண்ணணும். எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 8th 9th 10th படித்தாலே போதுமானது. ஓகே ரைட்டா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டியது இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் தரணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உரைநடைக்கு முக்கியத்துவம் தரணும். அண்டு செயல் ரைட்டா? செயலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு நூல் அந்த வரி வரியாக படிக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஒரு நூல் திருக்குறள் இருக்கா, நீங்கள் திருக்குறளை உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க, திருக்குறளை படிங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த மாதிரி விஷயம் படிச்சுக்கோங்க. அந்த நூலை எழுதின திருவள்ளுவர் பற்றின டீட்டெயில்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ திருவள்ளுவருக்குரிய சிறப்பு பெயர்கள், திருக்குறளுக்குரிய சிறப்பு பெயர்கள், இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் ஃபுல் டெப்த்தாக படிக்கிறேன்னு சொல்லி உங்கள் மேஜரில் மார்க் வந்து எடுக்க வேண்டியது பார்த்துக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி முக்கியம், மேஜரும் முக்கியம். ஸோ மேஜர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் வைஸு எந்த யூனிட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி காலங்களில் அதிகமான ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி பிஜிடிஆர்பி பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நமக்கு எது ப்ளஸ் அப்படின்றத பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை முழுக்க பாருங்கள். ஸோ அதனால் டைம் கூடும் குறையும், இந்த 15 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகளும் இருக்குது, வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். ஸோ அதனால் முழுக்க படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ கண்டிப்பாக அப்படி என்ன நடக்கும் அப்படின்ற அப்டேட் எது கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுவரை வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பிக்கு இந்த தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ தமிழுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நான் சொல்லக்கூடிய வீடியோஸில் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு இலக்கணத்தை பார்த்துடலாம். இலக்கணத்தை நீங்கள் படிக்கக்கூட தேவையில்ல, முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். கிளாஸ் பார்த்தாலே அப்படியே மார்க் அடிச்சிடலாம். ஸோ ரைட்டாக நான் வந்து கிளாஸில் இப்போ வந்து தமிழ் இலக்கணம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இலக்கணத்தை டாபிக் வைஸாக கவனிச்சுட்டு உடனடியாக நீங்கள் அடுத்து வந்து படிக்க தேவையில்ல, டைரெக்டாக டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடலாம், கொஷின்ஸ் போட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ மாடல் கொஷின்ஸ் உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். ஸோ மாடல் கொஷின்ஸ் எடுத்து உடனே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக படிக்காமல் விட்டுறாதீங்க. நன்றி.